பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்பதாக. வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவார். The Lord will fulfill what he has promised என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். இந்த புதிய வருடம் 2026 அடி வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் சபையிலிருந்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை பெற்றிருப்பார்கள். வேதத்தில் இருக்கும் ஒவ்வொரு வசனமும் கர்த்தருடைய ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. விசேஷமாக கர்த்தர் சபைக்கென்று கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை ஒவ்வொருவரும் பிடித்து கொண்டு அந்த வசனத்தை வைத்து ஜெபித்து அந்த வசனத்தை உங்களுக்காக உரித்தாக்கி கொள்ள வேண்டும். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்ன இயேசு சொன்ன வார்த்தையின்படி நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரையே உங்களுக்காக கொடுத்தவர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் விட்டு விடுவாரோ? நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது என்று ரோமர் 4:31 கூறுகிறது. ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்கள் சபையில் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கடினமான நேரங்கள், சோதனையின் நேரங்கள் என்று எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டுவிடாமல் வாக்குத்தத்த வசனத்தை வைத்து ஜெபியுங்கள். அவைகள் அனைத்தும் நிறைவேறும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு குறிப்பிட்ட செய்தித்தாளில் புது வருடம் துவங்கியவுடன் ராசி நட்சத்திரம் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும் என்று சொல்லி விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தார்கள். உலகத்து ஜனங்கள் அதை நம்பி மாய வலைக்குள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். சிலர் குறி சொல்லுகிறவர்களை நாடி ஓடி திரிகிறார்கள். சிலர் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று அறிய ஜோசியர்களை நாடி தேடி தங்கள் பணத்தை விரயமாக்கி விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் விசுவாசம் யார் மீது இருக்க வேண்டும்? உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். ஆகையால் அவர் மீது உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். அவர் மாறாதவராய் இருப்பதால் நிச்சயமாய் உங்கள் சபையில் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீதியின் பலனை சுதந்தரிப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். நீர் வாக்கினால் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அப்படியே நிறைவேற்றினீர். அதுபோல உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட அத்தனை வார்த்தைகளையும் இவர்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றப் போகிறீர். அதற்காய் நன்றி. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. கண்மணி போல காத்தருளும். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.